வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய கடுக்கா பண்ணுறோம். உயரமான பட்டா தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு வாளி இருக்குது. அந்த பெயிண்ட்டு வாளியோட எவ்வளோ உயரமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது டபுள் வாளிங்க, ஒரு வாளி இல்லை 2 வாளி. அது 2 வாளி வச்சு அதை தாண்டி இந்த சேவல் வந்து உயரமாக இருக்குது. பொன்றதான் 5.5 மாதம் பட்டா தாங்க. இது இப்போதைக்கு வந்து கொடுக்குற ஐடியா இல்லைங்க. டெம்பரரியாக கொஞ்ச நாள் வச்சு வளர்த்து பார்க்கலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா வால் எவ்வளோ லென்த்து தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா கட்டுத்தர போட்டால் தான் வால் அமைப்பு தெரியும். ஒரு 3 அடி வரும் நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சேவல் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயம் இருக்குன்னா, இது வந்து பூ வந்து உச்சி பூங்க, அத்திப்பூ கிடையாது, உச்சிப்பூ. அப்புறம் வந்து கால் நல்லா சரியான கால் ஏற்ற நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். இன்னும் உடம்பு பிடிக்கும், இன்னும் ஏஜ் வர வரத்தான் உடம்பு பிடிக்கும். இப்போயே அப்படி தான் 2-2.5 கிலோ இருக்கும் என்னோடய கணிப்பு. வால் வந்து ஃபுல் டெம்பர் வருங்க. ஈக்கி வாலில் ஃபுல் டெம்பர் வால் பார்த்தீங்கன்னா தெரியும். வால் கெடாது, எந்த ஒரு காரணத்துலேயும் கெடாது. மழையில் நனைஞ்சால் கூட வால் கெடாது, இந்த மாதிரி டைப் வால். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது ரெக்கை எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத செய்வாங்க. ரெக்கை கம்ப்ளைண்ட்டு, பறக்கிற கம்ப்ளைண்ட், நடக்கிறது, ஓடுறது எல்லாம் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நாள் ஆகும் நம்ம விற்பனைக்கு போடுறதுக்கு, கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது கூட ஒரு பட்டா இருந்துச்சு, அதை விற்பனை பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது டெம்பரரியாக வச்சுட்டு அப்புறம் ஒரு 3-4 மாதம் ஆகட்டும், வால் வந்தோடனே நம்ம விற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. தீவனம் பார்த்தோன்னா நார்மல் எப்பயும் போல். அது எல்லாமே இதில் ஒரு முக்கியமான விஷயம், உச்சிப்பூ பட்டாக்களுக்கு மேக்ஸிமம் சளி பிடிக்காது. ஏன்னா ஒரு அளவான தலைவட்டு தான் இதில் இருக்கும், அதனால் பார்த்தா தெரியும். ஆனால் கிளிமூக்கு தான் நல்ல தெளிவான பொருள். வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். பிரகாஷ் ஃபார்ம்.